மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசியகிருஷ்ணநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாகச் சொல்லி அதில் தத்துவங்களை சொல்லி தன்னை வழிபடக்கூடிய தன்னை அண்டிய பக்தர்களுக்கும் அந்த தன்மையை தரக்கூடியவளாக இருக்கிறாள் என்று அழகாக சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். அவளுடைய ரூபம் சத்து சித்து ஆனந்த ரூபமாக அவள் இருக்கிறாள் என்று பெரிய மகத்தத்துவத்தை நமக்கு சொல்கிறார்கள். அப்படிப்பட்டவளுக்கு தேசம் காலம் உண்டா என்றால் அது கிடையாது என்று அழகாக சொல்லக்கூடிய ஒரு நாமம். ஓம் தேசகால பரிச்சின்னாயை நமஹ. ஓம் தேசகால பரிச்சின்னாயை நமஹ. முதல்ல இந்த பதம் எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதில் ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது தேசம், அது அப்படியே தான் வருது. அடுத்தது காலாபரிச்சின்னா வருது இல்லையா, அதை பிரிக்கும் பொழுது கால அபரிச்சின்னா அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா தேசம் அப்படிங்கிறது ஒரு இடத்தை குறிக்கக்கூடியது, காலம் அப்படிங்கிறது நேரத்தை குறிக்கக்கூடியது, அபரிச்சின்னா அப்படின்னா உட்படாதவள். அப்ப அம்பிகைக்கு தேசம் காலம் அப்படின்னு ஏதாச்சும் வரையறை இருக்கா? அதற்குள் இருக்கக்கூடியவளா, அதற்குள் அடங்குபவளா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஏனென்றால் மனிதர்களாகிய நமக்குத்தான் இந்த தேசம் காலம், அதாவது இடம் நேரம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இந்த தேசம் காலம் அப்படிங்கிற ரெண்டும் சேர்ந்துதான் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு வரையறையாக அளவாக இருக்கிறது. இப்போ இந்த ஜெகத் அப்படிங்கிற விஷயம் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ரெண்டும் தேவை. இந்த ரெண்டும் தான் எதை உருவாக்குகிறது? மாயையை உருவாக்குகிறது. இப்ப நமக்குத்தான் அப்படி இருக்கு. ஆனா தியானம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய மகான்கள் அப்படி வருடக்கணக்காக யுகம் கணக்காகலாம் செய்வாங்க. நம்ம படிச்சிருப்போம், வால்மீகி முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணத்தை எழுதியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த பேர் வந்ததே அந்த புற்றினால் அப்படின்னு சொல்லிட்டு, வால்மீகி அப்படின்னா சமஸ்கிருதத்தில் புற்று அப்படின்னு சொல்வதற்காக. அப்போ அந்த கரையான் புற்று, அந்த கரையான் புற்றுக்கு வால்மீகின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கரையான் புற்று அப்படியே வளர்ந்திருந்தது அப்படின்னா அப்போ அவர் எத்தனை வருடங்கள் தவம் செய்திருப்பார். அப்ப எத்தனை வருஷங்கள் அவர் தவம் செய்தாருன்னு அவருக்கே தெரியாது. ஏனென்றால் நாம் நம்மை மறந்து இருக்கும் பொழுது, அந்த ஆத்ம அனுபவத்தில் இருக்கும் பொழுது தேசம் காலம் அப்படிங்கிறது தெரியாது. இது கிடையாதுங்க. சாதாரணமாக ஒரு சொன்னோம் அப்படின்னா ஒரு இடத்துக்குள்ளேயே நம்ம இருந்தோம், வெளியிலேயே போகலை, உலகமே நமக்கு தெரியல அப்படின்னா இப்போ என்ன நேரம் தெரியுமா? இப்போ காலையா மாலையா, இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு தெரியுமா? நமக்கு தெரியாது. ஒரு விமானத்திலேயே பயணம் செய்கிறோம். அப்படி செய்யும் பொழுது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறோம். அப்படியே ஃபுல்லாக கதவு பூரா மூடி வச்சுருக்காங்க. இப்போ நம்மளுக்கு தெரியுமா பகலா இரவா, இன்னைக்கு என்ன கிழமை அப்படின்னு நமக்கு தெரியுமா? அப்படின்னா தெரியாது. இப்போ சாதாரணமாக நமக்கு இந்த விஷயங்கள்லேயே இது எதுவுமே நமக்கு புரியலை. இவர்கள் எப்படி அப்படின்னா இந்த இரண்டையும் தாண்டி பிரம்மத்தில் திளைத்திருக்கக்கூடியவர்கள். அப்போ நமக்குத்தான் எந்த உலகம், அதாவது தேசம் காலம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாம் பின்னி பிணைஞ்சு மாயையை உருவாக்குகிறது. இந்த ரெண்டும் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆனந்தமான ஒரு விஷயம். இது நமக்கும் கிடைக்கும். எப்பன்னு பார்க்குறீங்களா? கனவுல நமக்கு கிடைக்குங்க. கனவுலையே நிறைய பேர் புண்ணிய கஷேத்திரங்களுக்கு பார்த்துருப்போம். அங்கெல்லாம் போய் கங்கையில் நீராடி இருப்போம், காசிக்கு போயிட்டு வந்திருப்போம். சிலருக்கு கனவுலேயே அந்த கடவுளுடைய தரிசனம் கிடைக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இது எல்லாமே நமக்கு சாத்தியமாகுது இல்லையா? இப்போ இந்த தேசம் காலம் தாண்டி எல்லாமே நடக்குது இல்லையா? இப்போ நமக்கு தெரிஞ்ச இந்த ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி இந்த 3 நிலையில் தான் வேதம் இருக்கிறது. ஆனால் நம்பிக்கை எப்படி இருக்கிறாள் என்றால் இவை எல்லாவற்றையும் தாண்டினவளாக துரியம் அப்படின்னு ஒரு நிலை சொன்னோம் இல்லையா? 4வது நிலை. அந்த நிலையில் அவள் எப்பொழுதும் ஆத்மஸ்வரூபிணியாக பிரம்மஸ்வரூபிணியாக திகழ்கிறாள். அப்படி திகழக்கூடியவளை இந்த இரண்டும் கட்டுப்படுத்தாது, இந்த இரண்டும் அவளுக்கு பொருந்தவும் பொருந்தாது. அப்ப அவள் எப்படி இருக்கிறாள்? அவள் எப்பொழுதுமே இருக்கிறாள். அதாவது ஆதி அந்தம் எதுவுமே கிடையாது.
அப்போ இல்லாத காலம் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இந்த காலத்தில் தான் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே கிடையாது. நம்மை அவள் கட்டுப்படுத்தக்கூடியவளாக இருக்கிறார். அப்போ இது எல்லாவற்றையும் தாண்டியவளாக இருக்கிறார். இப்போ நமக்கு ஒன்று தோணும், அப்போ இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கிருஷ்ணன் இதை ஒன்று சொல்லியிருப்பாரு. ஏனென்றால் அம்பிகை வேறு அவர் வேறு கிடையாதுன்னு நிறைய இடங்களை நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது ஸ்ரீமத் பாகவதம் இதில் அற்புதமாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இந்த காலம் நேரம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நொடி அப்படிங்கிறது எத்தனை நிமிடங்கள் சேர்ந்தது, நிமிடம் அப்படிங்கிறது எவ்வளவு சேர்ந்தது, வருஷம் அப்படிங்கிறது எத்தனை இருக்குது, யுகம் அப்படிங்கிறது எத்தனை வருஷம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தெளிவாக குறிப்புகள் போட்டிருப்பாங்க. அந்த எண்களை படிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு அந்த திறமை வேணும். இப்போ அதில் 9வது அத்தியாயம் ஒரு கதை அதில் சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த தேசம் காலம் அப்படிங்கிறது மாறக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. இது நமக்குள்ள ஒரு மாயையை உருவாக்குகிறதுலாம் சொல்கிறோம் இல்லையா. அந்த தேசம் காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அழகா ஒரு கதை. அதில் ககுத்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் தன்னோட பெண்ணுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அவரோட பெண்ணு ரேவதி. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, யாருமே என்ன பண்ணுவாங்க, தன்னோட பெண்ணுக்கு திருமணம் பண்ண அப்படின்னா ரொம்ப உயர்ந்தவனாக இருக்கணும், சத்குணங்கள் நிறைந்தவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பெருசாக இருக்கணுமோ அதை பூரா நம்ம நினைப்போமா, அதே மாதிரி அவரும் நினைக்கிறார். அப்போ குஷித்கலி அப்படின்னு ஒரு சாம்ராஜ்யம் இந்த துவாரகையில் இருக்கு இல்லையா, அதில் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த உயர்ந்த மாப்பிள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அவர் சத்தான விஷயங்களை செய்பவனாக இருக்காரு. இருந்தாலும் இவருக்கு ஒரு கிளேசம். சரி, நேராக போய் பிரம்மதேவன்ட்டே போய் இவளுக்கு தகுந்த மாப்பிள்ளை யாரு அப்படின்னு கேட்டுட்டு வந்துடலாமான்னு நினைக்கிறார். அப்போ அவங்களுக்கு அந்த காலத்தில் அவர்களுக்கு அந்த சக்திகள் இருந்தது. ஏனென்றால் எல்லோரும் அந்த சக்தியை நெறி தவறாமல் தர்மத்தில் தவறாமல் இருந்ததால் அவர்களுக்கு அந்த சக்தியங்கள் இருக்கு. அப்போ அந்த சக்தியை உபயோகப்படுத்தி பிரம்மலோகத்துக்கு போறார். போனவொன்ன பார்க்க முடியுமானா முடியல. அங்கே ஏதோ ஒரு நாட்டிய நிகழ்ச்சி கந்தர்வர்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. சரி, இது முடியட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ முடிஞ்சு அப்புறமா பிரம்மனை போய் பார்க்க போகிறப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறப்ப, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு உயர்ந்த மாப்பிள்ளை பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னோன்னா பிரம்மா சிரிக்கிறாரு. அவர் சொல்றாரு, அதாவது நீ உன்னை சுற்றி இருக்கிறவங்கள மிகச்சிறந்தவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு கேட்டு அதுல யாருன்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு இங்க வந்திருக்க. ஆனா இதுல என்ன ஆச்சு அப்படின்னா, நீ இங்க ஒரு காத்திருந்த நேரத்துல பூலோகத்துல ஒரு எத்தனை பங்கு முடிஞ்சிருக்கும் அப்படின்னா ஒரு 27% அந்த காலம் முடிஞ்சிருச்சு. அப்ப நீ யாரெல்லாம் பலசாலின்னு நினைச்சியோ, யாரெல்லாம் சத்தியவான்னு நினைச்சியோ, யாரெல்லாம் மிகச்சிறந்தவர்கள் நினைச்சியோ அவங்களோட சந்ததிகள் அந்த சந்ததிகள் கூட அழிஞ்சு போயிட்டாங்க. இப்ப அவங்கள பத்தி யார்கிட்டயாச்சும் கேட்டேன் அப்படின்னா யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்ற மாதிரி அங்க 1000 அந்த குலங்களே காணாமல் போயிருக்கும் அப்படின்னு சொன்னாராம். அப்ப அவரை பிரம்மனே சொன்னாராம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாராயணனுடைய அம்சமான பலதேவர் பூலோகத்துல தான் இருக்காரு. அவர் மிகுந்த பலசாலி. அது மட்டும் கிடையாது, அவர் விஷ்ணுவுடைய அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகம் செய்கிறாரு. அவருக்கு உன்னோட பொண்ணு திருமணம் செய்து வையின்னு சொல்றதா ஒரு கதை வரும். ஆக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் தேசம் அப்படிங்கிறது இங்க இருக்கிறதுக்கும் அங்க இருக்கிறதுக்குமே எவ்வளவு வித்தியாசம் ஆகுது இல்லையா. இப்ப நம்ம என்ன நினைச்சோம், 10 நிமிஷம் 15 நிமிஷம் அங்க காத்திருந்தாரு, பிரம்மலோகத்துக்கு தன்னுடைய சக்தியை உபயோகப்படுத்தி போனார் அப்படின்னா அப்ப எத்தனை வருடங்கள் கழித்து அங்கு போய் சேர்ந்திருக்கிறார். அப்ப நமக்குத்தான் இந்த நேரம் காலம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு விஷயம். ஆக அம்பிகை என்பவள் இதையெல்லாம் கடந்தவளாக, இதற்கெல்லாம் உட்படாதவளாக இருக்கிறார். மகாபிரியவாச்சர்.